ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஒரு பேக்கெட் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. எந்த சாக்லேட் இருந்தாலும் பரவாயில்ல. இதை கட் பண்ணி சின்னதாக எடுத்துகிட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இந்த சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். டபுள் பாயில் மெத்தட்னால் கீழே சுட தண்ணி வச்சு அந்த ஹீட்டில் தான் சாக்லேட் மெல்ட் ஆகணும். ஸோ இது நல்லா மெல்ட் ஆனதும் இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலையே 1 ஸ்பூன் அளவு சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாக்லேட் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எக்லெஸ் ப்ரௌனின்றதால நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் ஆட் பண்ண போகிறோம். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு சின்ன கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சாக்லேட் மிக்ஸ், சாக்லேட் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேக் மோல்டில் இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாட்டி ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே பாதாமும் ஆல்மண்டும் நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ப்ளைன் ப்ரௌனியாக கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈஸியும் கூட. இதோட ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பர் டெசர்ட் இது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.